ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குவோம். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த அப்டேட். ஸோ இந்த அப்டேட் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பி ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாங் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்மளும் இந்த பை ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம். இந்த 2340 2350க்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பை ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஏ ஆப்ஷனுக்காக வெயிட் பண்ணது. ஏ ஆப்ஷன் இப்போ நடந்திருக்கு. பட் நானும் கன்ஃபர்மேஷன் எடுக்கல மார்க்கெட்டில் செல் ஆப்ஷன் போகிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் நியூஸ் டைம் இருந்துச்சு இந்த நேற்று. ஸோ நியூஸ் டைமுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டீப் டவுன். ஸோ கண்டினியூவாக மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். பட் இன்னும் கொஞ்சமே மார்க்கெட்டில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் நடந்ததுக்கு பிறகு ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து நம்ம போய்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மந்த் முடிகிறதுக்கு இன்னும் வந்து நமக்கு ஒரு 6 days தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட மந்த் வந்து நமக்கு முடியும். அதில் வந்து நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம கொஞ்சம் ஒரு லாங் செல் இல்லாட்டி லாங் வை போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த மந்தோட ஹை அண்ட் லோ வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கட்டாயம் தேவைப்படும். ஏன்னா மந்த் சார்ட் வந்து கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஓப்பன் பண்ண ப்ரைஸில் இருந்து தான் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் டவுன் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மந்த்தில் லோ நான் ஆட் பண்ணுறேன். இந்த மந்த்தில் லோ. ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நடக்க போது மார்க்கெட் வந்து ஒரு 50% மார்க்கெட்டில் டவுன் சைட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம வீக்லி சார்ட் போய்க்கணும். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்லி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்ல புல்லிஷ் கொடுத்துருந்துச்சு. ஸோ புல்லிஷ் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சு. நாங்களும் எதிர்பார்த்துருந்தது என்னன்னா மார்க்கெட் இந்த வீக்கும் வந்து புல்லிஷில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். பட் அந்த மாதிரி நடக்கலை. மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட்டே நடந்திருக்கு. மார்க்கெட் திரும்பவும் சேம் ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 2370 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை. நீங்கள் இந்த அப்ரோக்ஸாக வந்து இந்த ஹையை எடுத்துக்கிறங்க. வீக்லி ஹைன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீக்லி ஹைன்னு நோட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வீக்லி லோவும் வந்து நோட் பண்ணிக்கங்க. நம்ம கட்டாயம் தேவை. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணுறதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீக்குக்குரிய லோ தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வீக்லி லோ பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் இந்த ஜோன் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது, ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இதாக இருக்கும், 2232 இல்லாட்டி 30. அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள 2200 மட்டும் இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து அப்ராக்ஸாக எடுக்கிறேன், 2200 மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ மந்த்லி சார்ட் பார்த்துடும், வீக்லி சார்ட் பார்த்துடும். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இன்ட்ராடே அப்டேட். ஸோ இன்ட்ராடேன்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், என்னதான் வீக்லியில் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்தாலும் இன்ட்ராடேல பார்க்கல, இன்ட்ராடேல ஒரு நல்ல லாங் கேண்டில். ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், இது இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணி ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டை விட ப்ரைஸை விட மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மண்டே மார்க்கெட்டில் கட்டாயம் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்கல் ரீதியாக டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து சின்ன சின்ன நியூஸஸ் இருக்குது. அதில் மெயின் நியூஸ் வந்து ஜிடிபி நியூஸ் இருக்குது. ஸோ மேபி ஜிடிபி நியூஸுக்கு பிறகு மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஏதாவது இன்ட்ராடேயில் ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இந்த அப்சைட்டில் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இப்போதைக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இப்போதைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரெண்ட் லைனையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து மண்டே மார்க்கெட்டில் இருந்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, அது பிரேக் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம், இந்த ஜோனை. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது மார்க்கெட்டில் வந்து இப்போது சிச்சுவேஷனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது, நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். என்ன காரணம்னா, இந்த வீக்லி லோ தான் நல்ல கன்ஃபர்மேஷன். இந்த வீக்லி லோவை பிரேக் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மந்த் லோவையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து செல் ஜோனுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படியே வந்து 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல லாங் கேண்டில். அதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுன்னு ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இதில் வந்து நான் இன்ட்ராடே மட்டும் எடுத்துக்கிறேன். நம்ம இதில் எங்கே என்ட்ரி எடுக்கிறது, எங்கே எக்ஸிட் ஆகிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ட்ரி எடுக்கிறதுனா கட்டாயம் வந்து நம்ம இந்த லோ வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகணும்.
ஸோ அதே மாதிரி இந்த மந்த்லி இதுவும் பிரேக் அவுட் ஆகணும். ஸோ நம்ம செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் இந்த ஜோனில் வெயிட் பண்ணுங்கள். மந்த்லி லோ, இந்த மந்த்லி லோ பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஷார்ட் செல் எதிர்பார்க்கலாம். அது கட்டாயம் வந்து இவ்வளோ தூரம் வரும். வந்ததுக்கு பிறகு இதுலேருந்து வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் இன்னும் கொஞ்சம் லாங் செல் போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மேபி நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜோனில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் இது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம பைன்னு சொல்ல போனால் நம்ம ஷார்ட் டைமில் கொஞ்சம் பார்த்துக்குவோம். இந்த பையில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பையில் மார்க்கெட் ஒன்று மண்டே மார்க்கெட் இதுக்கு மேலே திரும்ப ரிட்டர்ன் வரணும், இந்த ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லாட்டி இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், நம்ம பை ஆப்ஷன் போகலாம். ஸோ மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன். நான் திரும்பவும் ட்ரா பண்ணிக்கிறேன். திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் திரும்ப மார்க்கெட்டில் நமக்கு பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்படி பை கிடைச்சா கட்டாயம் வந்து 2400 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஏன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் வரக்குள்ள நமக்கு ஒரு செல் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்குள்ள கட்டாயம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆக தான் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த லைன் இந்த 2390 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து 2400 450 மட்டும் மார்க்கெட்டில் பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது லாங்கான அப்டேட். இந்த வீக்லி ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஷார்ட் செல் ஷார்ட் பை வந்து எல்லாமே நம்ம லைவில் கொடுப்போம், நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா இது வந்து லாங் டைம்க்குரிய அப்டேட். ஸோ இதில் நம்ம பார்க்குறது மந்த்லி, வீக்லி, இன்ட்ராடே, 4 hour சார்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட் வந்து நீங்கள் லைவில் பார்த்துக்கிறீங்க. அதில் உங்களுக்கு பை அண்ட் செல் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ என்னை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட்டாக வந்து ஏ நடக்கணும். இது ஏ. ஸோ ஏ நடந்தால் கட்டாயம் வந்து இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் நடக்க சான்சஸ் இருக்குது, ஏயும் பியும். ஸோ மேபி ஏயும் பியும் நடக்காட்டி கட்டாயம் வந்து இந்த ஆப்ஷன் எக்ஸ் ஆப்ஷன் நடக்க நமக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து 50% கொஞ்சம் பார்த்துக்கிடுவோம். ஸோ இந்த லோவிலேருந்து நான் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இந்த லோவிலேருந்து இந்த ஹை மட்டும் நான் இப்போதைக்கு எடுக்கிறேன். இதில் நமக்கு 50% நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக 50% சொல்ல போனால் நமக்கு வந்து 2320 வருது. அதே மாதிரி 2290 வருது. ஸோ அப்ராக்ஸாக சொல்ல போனால் நம்ம வந்து எப்பயுமே அப்ராக்ஸாக எடுப்போம். நம்ம வந்து 20 எடுப்போம். ஸோ இந்த 20 தான் நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்து செல் ஆக போகுது. ஸோ இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, திரும்பவும் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப வரலாம். வந்துட்டு இப்படி கூட நடக்க சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஃபேக் டவுனாக கூட இருக்கலாம். ஏன்னா நடந்தது வந்து ஃப்ரைடே மார்க்கெட் வீக்லி க்ளோஸ், அது மட்டும் இல்லாமல் நியூஸ் டைம். ஸோ இது நடந்தது டெக்னிக்கல் ரீதியான அப்டேட் இல்லை, ஃபண்டமெண்டல். ஸோ மேபி இங்கேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, திரும்ப மேலே போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேக் டவுன் கொடுத்துட்டு இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் பை சைட்டும் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. எப்படி வேணாலும் நடக்கலாம். என்னன்னா இந்த ஜோனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கட்டாயம் நமக்கு செல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. செல். ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். கீ ஜோனில் வந்து நான் எடுத்திருக்கேன் வந்து 2320 பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் நெக்ஸ்ட் நமக்கு வந்து 2310 வரும். அதுக்கு பிறகு நமக்கு இந்த ஜோனை மார்க்கெட் மந்த்லி லோவை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இந்த ஜோனுக்கு மார்க்கெட் வரக்குள்ள 2287 வரும். அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து நமக்கு வந்து 2200 மட்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது லாங் அப்டேட். அதே மாதிரி செகண்ட் கீ ஜோன் பார்த்துக்கிறோம். நான் இந்த ஹையிலேருந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்குரிய அப்டேட் பார்க்குறேன். ஸோ இதுலேருந்து பார்க்கல 50% பார்த்தீங்கன்னா 2365 வருது. ஸோ அதே சேம் ஜோன் தான் வருது.
ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ட்ரேட் ஜோன் இல்லை, சைட்வே மார்க்கெட் தான். ஏன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எந்த இடத்துல நமக்கு வந்து லாங் பை போகலான்னு. இப்போ உள்ள சுச்சுவேஷனில் லாங் பை இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜோன் நம்ம எடுப்போம் 2368க்கு அபவ் வந்து பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்படியே ஓப்பன் ஆனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம டார்கெட் வந்து 68 நான் எடுத்திருக்கேன். 66 தான் வருது. வேணா நம்ம இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 66 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து 2370 வரும். 2370 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து என்ன நடக்க போகுது, 2390 அப்படியே அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 2400 மட்டும் எதிர்பார்க்கலாம். இது பை சைடுக்குரிய அப்டேட், இது செல்லுக்கான அப்டேட். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்குறது மார்க்கெட் வந்து டவுன் வரணும். அதனால தான் ஏயும் பியும் நான் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை இது ஒரு ஃபேக் டவுனாக கூட இருக்க சான்சஸ் இருக்குது. திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இருக்கிறது ஒரு லாங் டைம் அப்டேட்டில் பார்க்கக்குள்ள ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் இருக்கும். ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். கரெக்டாக சொல்ல போனால் சரியாக டெக்னிக்கல் ரீதியாக நடக்கணும்னா இங்கேருந்து மார்க்கெட் டவுன் வரணும். வந்துட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒன்று நமக்கு கிடைக்கணும். இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு ஒரு நல்ல சப்போர்ட் ஒன்று கிடைச்சிட்டு அதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல டீப் பை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு 24லேருந்து 28 மட்டும் இருக்குது. 24லேருந்து 28 மெயின் நியூஸ்ன்னு சொல்ல போனால் ஜிடிபி நியூஸ் தான் இருக்குது. ஜிடிபி நியூஸ். ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட் கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.